வேலூரில் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கம் சார்பில் திரளானோர் பங்கேற்றனர். வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது நியாய விலைக் கடைகளில் மின்னணு எடை தராசுகளை ப்ளூடூத் மூலம் இணைக்கப்படுவதை முழுமையாக கைவிட வேண்டும், நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் சரியான எடையில் வழங்க வேண்டும், அதிக குடும்ப அட்டை உள்ள நியாய விலைக் கடைகளுக்கு போதிய எண்ணிக்கையில் எடையாளர்களை நியமிக்க வேண்டும், விடுமுறை நாட்களில் நகர்வு பணியினை முற்றிலுமாக கைவிட வேண்டும், நியாய விலைக் கடைகள் பணியாளர்களை மாவட்டம் விட்டு மாவட்டம் இடமாற்றம் செய்யக்கூடாது என்பன உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மத்திய அரசு மாநில அரசு விற்பனையாளர் குறைத்திற்கு விற்பனையாளர் குறைகளை தீர்வு 8 அம்ச கோரிக்கை நிறைவேறும் வரை போராடுவோம் வெற்றி பெறும் வரை போராடுவோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் வெங்கடேசன் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி மாவட்ட தலைவர் காமராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். இதனால என்னன்னா பணியாளருக்கும் பொதுமக்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு சில இடங்களில் கைகலப்பும் ஏற்பட்டு சில இடங்களில் மறியல் போராட்டமே நடத்துகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகிறது. இதற்கு முன்பு ஒரு ரேகை வைத்தால் அனைத்து பொருளுமே வழங்கப்பட்டு விட்டது. இப்பொழுது இந்த கைரேகையும் கருவிலையும் பதிவு செய்யும் பொழுது தராசோடு மின் இணைப்பை இணைத்து விட்டதால் ஒரு 100 மில்லி கூட கூடுதலாக வழங்க முடியாது. ஒரு 990 போட முடியாது, 1010 என்பதும் வழங்க முடியாது. இதுதான் இந்நிலை. அப்போ தராசில் கரெக்டாக நம்ம என்ன போடுறோமோ 1 கிலோனா 1 கிலோ போட்டால் மட்டும்தான் அதுவே எடுத்துக்கும். இந்த நிலை மாற வேண்டும். இதனால் காலதாமதம் ஏற்படுகிறது. மிஷின் சர்வர் எல்லாம் புதுசு இல்லை, எல்லாம் பழசு. இயந்திரங்கள் புதுசாக வழங்கப்பட வேண்டும். கால சூழ்நிலைக்கு தகுந்தார் போன்று இன்றைக்கு கணினிமயமாக்கப்பட்டதன் காரணமாக கால சூழ்நிலைக்கு தகுந்தார் போன்று இயந்திரங்கள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு அதன் வழி பொதுமக்களுக்கு தான் நாங்கள் போராட்டம் நடத்துகின்றோம். அவர்களுக்கு விரைவில் அந்த அங்காடிக்கு வழங்கப்படுகின்ற அனைத்து பொருட்களும் நியாயமான முறையில் சரியான நேரத்திற்கு அவர்களை காக்க வைக்காமல் அனுப்புகின்ற நிலைக்குத்தான் நாங்கள் போராட்டத்துக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கு 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராமநாதபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியக்கூடிய நியாய விலை கடை விற்பனையாளர்கள் 8 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சங்கத்தின் மாவட்ட தலைவர் மீனாட்சி சுந்தரம், மாவட்ட செயலாளர் குஞ்சர பாண்டியன், பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கரூரில் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வட்டார போக்குவரத்து துறை அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் மாநில கௌரவ பொதுச் செயலாளர் குப்புசாமி உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். பணி மூப்பு அடிப்படையாக கொண்டு பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் கோட்டை மைதானத்தில் தமிழ்நாடு மாநில சேலம் தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ரேஷன் கடைகள் ப்ளூடூத் கணக்கு இடையில ப்ளூடூத் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை தமிழர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கோரிக்கையினால அந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுனால நேர காலதாமதம் இருக்குது. அதனால அது பொதுமக்களுக்கும் விற்பனையாளர்களுடைய பெரிய ஒரு கடும் வாக்குவாதம் அதனால ஏற்படுது. அதனால அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காரணம். அதுக்கு என்ன பண்ண அந்த ப்ளூடூத் மருந்து ஸ்பீடாக ஒர்க் பண்ணுற மாதிரி செஞ்சு கொடுக்கணும். அது ஒரு ஃபஸ்ட்டு கோரிக்கை. ரெண்டாவது எங்களுடைய ரேஷன் கடை பணியாளர்கள்லாம் ஒரு சரியான எடையில் வரணும். பொருள் ஒரு மூட்டைக்கு 5 கிலோ, அதே மாதிரி தோரம்பருப்பு, கோதுமை இதெல்லாம் ஒரு 2 கிலோ அளவுக்கு எடை குறைவாக வருது. அது சரியான முறையில் வரணும். சரியான முறையில் வந்தால் தான் நாங்கள் எல்லாத்தையும் சரியான முறையில் நாங்கள் விநியோகம் செய்ய முடியும். அடுத்து அந்த பிஓசி மிஷின் முழு நேர ரேஷன் கடைக்கு புதுசாக ஒரு பிஓசி மிஷின் கொடுத்துருக்காங்க. பகுதிக்கு நேர ரேஷன் கடைக்கு பழைய ப்ளூடூத் அந்த பிஓசி மிஷினை கொடுத்துருக்காங்க.
அதனால் வந்து அந்த பில் போட முடியல. ஒன்று கருவிலை வச்சு பண்ணுறாங்க, ரேகை வச்சு பண்ண சொல்கிறாங்க. அதனால் அது காலதாமதம். அதுக்காக பகுதி நேர ரேஷன் கிடைக்கும். அந்த பிஓஎஸ் மிஷின் புதுசாக வேணும்னு கேட்டிருக்கிறோம். அடுத்தது வந்து ரேஷன் கடையில் வந்து ஒரு 40% வந்து பெண் பணியாளர்கள் வந்து பணிபுரிகிறாங்க. அடுத்தது வந்து மாற்றுத்திறனாளி பணியில் ஒரு 2% பணிபுரிகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து விற்பனையாளராக வந்து பணி பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு உதவியாளர் தேவைப்படுது. அதனால் ஒரு கட்டுநர் பணியிடம் வந்து அவங்களை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது ரேஷன் கடை வந்து விடுமுறை நாட்களில் வந்து பொருளெல்லாம் விநியோகம் சொல்லி ரேஷன் கடை கொண்டு வந்து இறக்குறாங்க. அதை வந்து பதிவாளர் சுற்றறிக்கை முரணாக பண்ணுறாங்க. ஆனால் விடுமுறை நாட்களில் வந்து அந்த ரேஷன் பொருளை வந்து இறக்கிறத தவிர்க்கப்படணும். அது ஒரு கோரிக்கைங்க. அடுத்து வந்து இந்த ரேஷன் கடை பணியாளர்கள் வந்து பதவி உயர்வு வந்து தேர்வாணையம் மூலம் நிரப்படும் போது அவங்களுக்கு ஒரு சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதே சீனியாரிட்டி வச்சு அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை.